பெரியார் காலத்திலேயே இதை பற்றி பெரியார் அவர்கள் பேசியிருக்கின்றார். இப்படி ஒரு தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது திணிக்கப்படுவது கொடுமையானது. அதிலும் அந்த தொழில் ஒரு இழிதொழிலாகத்தான் சமூகம் பார்க்கின்றது. அப்படி இழிதொழிலாக பார்க்கக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய அந்த தொழிலை அந்த மக்கள் செய்கின்ற காரணத்தாலேயே சமூகம் அவர்களை தீண்டத்தகாதவர்களாக தொடக்கூடாதவர்களாக ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகவே அதை எந்திரமயமாக்கி மனித மலத்தை மனிதர்கள் அள்ளக்கூடிய அந்த பணியை தடை செய்து எந்திரமயமாக்கி எந்திரம் மூலம் அந்த பணியை முன்னெடுக்க வேண்டும். அந்த மக்கள் குறிப்பிட்ட அந்த சமூக மக்கள் அந்த தொழிலை செய்யக்கூடாது என்று பெரியார் அவர்கள் வலியுறுத்திய 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையில் நாங்களும் அந்த மக்கள் அந்த தொழிலை செய்யக்கூடாது, தற்போது இருப்பவர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த வேலைக்கான எல்லா வகையான அவர்களுக்கான உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான எல்லா வாழ்வாதாரங்களையும் வழங்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 23,000 என்று சொன்னால் இன்னும் கூட 50,000 கூட சம்பளம் கொடுத்து, காரணம் யாரும் செய்ய முன்வராத ஒரு தொழிலை இந்த சமூகத்துக்காக அவர்கள் இழிவை தாங்கி கொண்டு செய்கின்றார்கள். ஆகவே அவர்களை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனால் பணம் அந்த இழிவை போக்கிவிடுமா என்று சொன்னால் இழிவை போக்காது, அவருடைய பசியை போக்கும். ஆனாலும் பசியை விட மானம் பெரிது. ஆகவே இந்த சமூகத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து சமமாக வாழ்வதற்கு அந்த சமூக மக்கள் இந்த தலைமுறையோடு அந்த தொழிலை விட்டுவிட்டு அடுத்த அவருடைய சந்ததிகள் இன்றைக்கு படித்து, அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய 3% இடஒதுக்கீடு, அருந்ததிகளுக்கான இடஒதுக்கீடு, அதை பயன்படுத்தி மேலும் மேலும் அந்த அடுத்த தலைமுறை வளர வேண்டும். மற்ற சமூகத்தைப் போல மேலெழுந்து கல்வியிலும் வேலை வாய்ப்புகளும் தலை நிமிர்ந்து வர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம்.